வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 1 வருடம் 5 மாதங்கள் முடிவடைந்து விட்டது. அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். ஆனாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வெளிவிடக்கூடாது என்று மனுக்கள் போட்டுள்ளார்கள். எம்எல்ஏ பதவியை வைத்து அவர் ஆதாரங்களை அளிக்கக்கூடும், செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, தற்பொழுது இறுதியாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியது என்ன, நீதிமன்றம் தெரிவித்த உத்தரவு என்ன என்று பார்க்கும் பொழுது, நேற்று நடைபெற்ற நீதிமன்ற ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை எதிர்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அனைத்து சாட்சியங்களையும் முன்வைத்தார், ஆவணங்களையும் முன்வைத்தார். இந்த ஆவணத்திற்கான சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் வரவழைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது கால அவகாசம் கேட்டு செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கறிஞர் கேட்டிருக்கிறார். திடீரென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாட்சியங்கள் கொண்டு வருவது எப்படி, எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், 1 வருடம் 6 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டது, இன்னும் பிணை கைதியாக எப்படி செந்தில் பாலாஜியை வைக்கலாம் என்றுதான் இந்த வழக்கு. ஆனால் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக பணப்பரிவர்த்தனை செய்ததை முன்வைத்துதான் இவர்கள் ஜாமீன் கிடைக்க விடாமல் செய்து வருவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவருவாரா என்று எதிர்பார்க்க பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலும் ஒரு தலைவலியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு வரக்கூடிய சாட்சியங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது. அதிமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார். அதன் விளைவுதான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதற்கு காரணம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.